Hello students, welcome to my channel. இப்போ என்ன பார்க்குறோன்னா காஸ்ட் அக்கௌண்டிங்கில் கான்ட்ராக்ட் காஸ்டிங் பார்த்துட்ருக்கோம் யூனிட் 5ல். இதில் என்னென்னா இப்போ இது வரைக்கும் கான்ட்ராக்ட் பார்த்தோம், சிம்பிள் கான்ட்ராக்ட் பார்த்தோம், நெக்ஸ்ட் வந்து இன்கம்ப்ளீட் கான்ட்ராக்ட் பார்த்தோம், நோஷனல் ப்ராஃபிட் வந்து எப்படி ட்ரீட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இப்போ வந்து 2 or more கான்ட்ராக்ட், அதாவது 1 இல்லாட்டி 2 கான்ட்ராக்ட் ரெண்டுமே சேர்ந்து கொடுத்துருந்தாங்க, 2க்கு மேலே கான்ட்ராக்ட் கொடுத்தாங்கன்னா எப்படி போடணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ ஒரு ப்ராப்ளம் பாருங்கள். மாடர்ன் கன்ஸ்ட்ரக்ஷன் லிமிடெட் ஹேஸ் டேக்கன் டு கான்ட்ராக்ட் on 1st October 1985. The position of contract on 30th September 1986 is as follows. இப்போ கான்ட்ராக்ட் 1 கொடுத்துருக்காங்க, கான்ட்ராக்ட் 2 2 கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் ப்ரைஸ் வந்து 227 லேக்கு, கான்ட்ராக்ட் 2க்கு வந்து 60 லேக் கொடுத்துருக்காங்க. மெட்டீரியல்ஸும் அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. 5,80,000, 10,80,000. வேஜஸ் பெய்ட் 11,24,000, 16,50,000. அதர் எக்ஸ்பென்சஸ் பார்த்தீங்கன்னா 28,000, 60,000. பிளான்ட் அட் சைட் பார்த்தீங்கன்னா 1,60,000, 3 lakh. அன்யூஸ்டு மெட்டீரியல் சைட் பார்த்தீங்கன்னா 40,000, 60,000. வேஜஸ் பேயபிள் 36,000, 54,000. அதர் எக்ஸ்பென்சஸ் டியூ பார்த்தீங்கன்னா 4,000, 9,000. ஒர்க் சர்டிஃபைடும் கொடுத்துருக்காங்க, ஒர்க் அன்சர்டிஃபைடும் கொடுத்துருக்காங்க. கேஷ் எவ்வளோ ரிசீவ் பண்ணாங்க அப்படிங்கிற வரைக்கும் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இதில் எதெல்லாம் டெபிட் சைடு வரும்னு பார்த்தீங்கன்னா மெட்டீரியல்ஸ் வரும், வேஜஸ் பெய்டோட வேஜஸ் பேபிள் ஆட் பண்ணி அப்படியே போட வேண்டியதான். நெக்ஸ்ட் அதர் எக்ஸ்பென்சஸ் வரும். இப்போ பிளான்ட் சைட்டுங்கிறது ஓப்பனிங் பேலன்ஸ் பிளான்ட்டு. அவங்க வந்து சம்மில் லாஸ்ட்டாக வந்து டெப்ரிசியேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த பிளான்ட் சைட் இஸ் டு பி டெப்ரிசியேஷன். அதுக்காக என்ன பண்ணணும், அந்த டெப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணி டெபிட் சைட் போடணும் இந்த பிளான்ட் சைட்டில். Next, prepare the contract account in respect of each work showing the notional profit and also profit to be transferred to P&L loss account போட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அன்யூஸ்டு மெட்டீரியல் சைட், இது எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரெடிட் சைடு. ஓகேவா? நெக்ஸ்ட் யூஸ் பண்ணாத மெட்டீரியல்ஸ் அப்போ ரிட்டர்ன் போடுவாங்க, அப்போ அது எங்கே வரணும், கிரெடிட்டில் வரணும். வேஜஸ் பேபிள் வேஜஸோடு போட்டுருவீங்க. அதர் எக்ஸ்பென்சஸ் டியூவும் அதர் எக்ஸ்பென்ஸோடு சேர்த்து போட்டுரும். ஓகேவா? ஒர்க் சர்டிஃபைடும் ஒர்க்ஸ் அன்சர்டிஃபைடும் ஆட் பண்ணி ஒர்க் இன் ப்ராக்ரஸ் போடுவோம். கேஷ் இன் ரிசீவ்டு வந்து நோஷனல் ப்ராஃபிட் கால்குலேஷனுக்கு தான் நம்ம எடுத்துக்குவோம். வாங்க செம்ம கால்குலேட் பண்ணுவோம். இப்போ கான்ட்ராக்ட் அக்கௌண்ட் போட்டிங்கன்னா ஃபார் த இயர் எண்டட் 3986, இதை வந்து டபுள் சைடு தான் போடணும். கான்ட்ராக்ட் 1, 2, கான்ட்ராக்ட் 1, 2, அதாவது டெபிட் சைடும் கிரெடிட் சைடும் போடுங்க. லெட்ஜர் எப்படி போடுவோமோ அது மாதிரி தான் போடணும். நான் இங்கே வந்து 1 சைடு உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன். இல்லை நீங்கள் வந்து இந்த மாதிரி அன்ரூல்ட் பேப்பர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இது மாதிரி போடுங்க. இன்னும் 2 டபுள் சைடு போட்டிங்கன்னா நீட்டாக ப்ரெசன்டபுளாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டெபிட் சைடு என்னென்ன சொன்னோம், மெட்டீரியல் சொன்னோமா, 5,80,000, 10,80,000. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்ன போடணும், மெட்டீரியல்ஸ் தான் போடணும். அதுக்கப்புறம் வேஜஸ் பெய்டையும் வேஜஸ் பேபிளையும் சேர்த்து போட்டுக்குவோம். வேஜஸ் பெய்ட் பார்த்தீங்கன்னா 11,24,000, வேஜஸ் பேபிள் 36,000, 54,000. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதர் எக்ஸ்பென்சஸ் டியூ 2 இருக்குது, அப்போ அதையும் சேர்த்து போட்டுக்குவோம். அதர் எக்ஸ்பென்சஸ் டியூ 2 சேர்த்து போட்டுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேறு என்ன வரும்னா அந்த மெட்டீரியல் சைட்டு வந்து எங்கே வரும், கிரெடிட் சைடு வரும். 40,000 கிரெடிட் 60,000 அதை போட்டுருவோம். நெக்ஸ்ட்டு பிளான்ட் சைட் இருக்குது. இதில் என்ன பண்ணணும், டெப்ரிசியேஷன் 10% கொடுத்துருக்காங்க, அந்த 10% கால்குலேட் பண்ணணும். 1,60,000 10% கால்குலேட் பண்ணால் 16,000, 3 lakhல 10% கால்குலேட் பண்ணால் 30,000. இப்போ ரெண்டத்தையும் எடுத்து இங்கே போட்டுக்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் இல்லை. கிரெடிட் சைடு போடுறதுக்கு என்ன பண்ண போகிறோம், ஒர்க் சர்டிஃபைடு 16 lakh, 30 lakh, அதேமாதிரி ஒர்க் அன்சர்டிஃபைடு வந்து 80,000, 9,000 இருக்குது. இப்போது இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணுவோம். கான்ட்ராக்ட் 1ல் பார்த்தீங்கன்னா டெபிட் சைடு தான் அதிகமாக வருது, 17,88,000 வருது. அப்போ அந்த 17,88,000 பேலன்ஸ் 68,000 இது வந்து கிரெடிட்டில் வந்துருக்கிறதுனால P&L லாஸ். ஓகேவா? டெபிட்டில் வந்தது அந்த ப்ராஃபிட், அந்த ப்ராஃபிட்டை தான் நம்ம என்ன பண்ணணும், கால்குலேட் பண்ணுவோம். நோஷனல் ப்ராஃபிட்னு போட்டு கால்குலேட் பண்ணுவோம். லாஸ் வந்துச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக P&Lல லாஸில் போட்டுற வேண்டியதான். ஓகேவா? லாஸ்ன்னு மென்ஷன் பண்ணி அதை கொடுத்துட வேண்டியதான். கான்ட்ராக்ட் 2க்கு பார்த்தீங்கன்னா கிரெடிட் சைடு அதிகமாக வருது, அப்போ வந்து டெபிட் சைடு ப்ராஃபிட் கிடைக்குது. என்ன அதை போடுவீங்க, மென்ஷன் பண்ணணும். டு நோஷனல் ப்ராஃபிட் C/Dன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணணும். எவ்வளோ அமௌண்ட்டு லெஸ் ஆகுதுன்னா 2,67,000. அதை அப்படியே என்ன பண்ணுவீங்க, கிரெடிட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்களா, பை நோஷனல் ப்ராஃபிட் B/Dன்னு 2,67,000 நோட் பண்ணிவிட்டு இதை P&Lக்கு எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், பேலன்ஸ் எப்படி ரிசர்வ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே போன சம்மில் பார்த்தோம். இப்போ அதுபடி இப்போ ஃபஸ்ட்டு பர்சன்டேஜ் கண்டுபிடிப்போம். ஃபர்ஸ்ட் பர்சன்டேஜ் ஒர்க் சர்டிஃபைடு ஆன் கான்ட்ராக்ட் ப்ரைஸ். இதுக்கு எவ்வளோ, என்ன இது, ஒர்க் சர்டிஃபைட் டிவைடட் பை 100 × 100 × 100 × 100 × 100 × 100 × 100 × 100 × 100 × 100 × 100 × 100 × 100 × 100 × 100 × 100 × 100 × 100 × 100 × 100 × 100 × 100 × 100 × 100 × 100 × 100 × 100 × 100 × 100 × 100 × 100 × 100 × 100 × 100 × 100 × 100 × 100 × 100 × 100 × 100 × 100 × 100 × 100 × 100 × 100 × 100 × 100 × 100 × 100 × 100 × 100 × 100 × 100 × 100 × 100 × 100 × 100 × 100 × 100 × 100 × 100 × 100 × 100 ×
இதுக்கு ஃபார்முலா வந்து ஒர்க் சர்டிஃபைட் டிவைடட் பை கான்ட்ராக்ட் ப்ரைஸ். ஒர்க் சர்டிஃபையோட வேல்யூ கான்ட்ராக்ட் 2 தானே இப்போ போட்டுட்ருக்கோம். ஒர்க் சர்டிஃபைட் பார்த்தீங்கன்னா 30 lakh வருது. கான்ட்ராக்ட் ப்ரைஸ்க்கு இருக்குன்னா 60 lakh இருக்காங்க. அப்போ 30 lakh டிவைடட் பை 60 lakh போட்டிங்கன்னா 50% வரும். இப்போ இந்த நோசல் ப்ராஃபிட்டில் 3 க்ரைட்டீரியா இருந்துச்சா, அதுபடி பார்த்தீங்கன்னா 50%க்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோம்? when work certified is 50% or more of the contract price, அதுக்கு ஃபார்முலா வந்து நோஷனல் ப்ரைஸ் இன்ட்டு 2/3 இன்ட்டு கேஷ் ரிசீவ்ட் பை ஒர்க் சர்டிஃபைட். அப்போ நோஷனல் ப்ரைஸ் அமௌண்ட் எவ்வளவு? 2,60,000 இன்ட்டு 2/3 இன்ட்டு கேஷ் ரிசீவ்ட். கேஷ் வந்து எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்காங்க கான்ட்ராக்ட் 2க்கு பாருங்கள், 22,50,000 கேஷ் ரிசீவ் பண்ணியிருக்காங்க. டிவைடட் பை ஒர்க் சர்டிஃபைட் அமௌண்ட் 30 lakh போட்டிங்கன்னா அமௌண்ட் வந்து 1,33,500. இதுதான் நம்ம என்ன பண்ணோம்? பிஎன்எலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். அப்போ பிஎன்எல் அக்கௌண்ட் எவ்வளவு? 1,33,500 போட்டுட்டிங்கன்னா இந்த 2,67,000ல் இது ரெண்டத்தையும் லெஸ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது தான் ரிசர்வ். அது வந்து எங்கே போகும்? ரிசர்வ் அக்கௌண்ட்டுக்கு போயிடும். அதுதான் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் ரிசர்வ்னு போடணும். பேலன்ஸ் நமக்கு 1,33,500 கிடைக்கிது. ஓகேவா? சம் புரியும்னு நினைக்கிறேன். நான் ஃபார்முலா இதுக்கு எழுதலை நோஷனல் ப்ராஃபிட்டுக்கு. நான் ஏற்கனவே போன சம்மில் எழுதியிருக்கேன். நீங்கள் எழுதி நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணுங்கள். சம்மில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.